இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வாசிச்ச இந்த வசனமும் கூட சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுல்க்கு சொல்லுவாங்க. ஆண்டவர் தாமே ஆ, நீ ஒரு எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்த சவுல் உன்ன எடுத்திருக்காங்க. உன்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உன்ன அந்த ராஜாவா உன்ன பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க. அது மட்டும் போதாதுன்னு அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவி உன் மேல வருவாரு. நீ வந்து தீர்க்கதரிசிகள நீ போற வழியில பாப்ப. நீ அவங்களோட நீயும் சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி, வேற ஒரு மனுஷனா நீ ஆவ. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாக்குத்தத்தத்த சவுலுக்கு சொல்றத இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. ஆ சவுல் நம்மள மாதிரியே ஒரு சாதாரண மனுஷனா தான் இருந்தாங்க. ஆ அவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளான், ஒரு நல்ல ஒரு திட்டத்த வச்சிருந்தாங்க. அவர் நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போகணும், இல்லன்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. ஆ சவுல் வந்து மக்கள் வந்து எனக்கு ராஜா வேணும் எங்களுக்கு. மத்த எல்லா ஜனங்களையும் சுத்தி பாருங்க. எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க. அவங்க யுத்தத்துக்கு போகும்போது, அவங்க ராஜா அவங்களுக்கு முன்னால இருந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட வந்து கேட்பாங்க. சாமுவேலுக்கு இந்த வேலையில வந்து அவருக்கும் ரொம்ப வயசானவரா இருப்பாரு. இந்த காலகட்டம் வரைக்கும் வந்து அவங்க இஸ்ரவேல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அவங்கள வந்து ஆண்டவர் நியமிக்கிற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தான் அவங்களுக்கு நியாயாதிபதிகளா இருந்துட்டு வருவாங்க. ஆனா, மக்கள் இந்த வேளையில வந்து சொல்லுவாங்க, "எங்களுக்கு இது மட்டும் பத்தாது" அப்படின்னு. "எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்" அப்படின்னு கேட்கிறவங்களா இருப்பாங்க. ஆ சாமுவேலுக்கு அது ரொம்ப கவலைய குடுக்கும். உடனே அவரும் ஆண்டவர் கிட்ட கேட்பாங்க. ஆண்டவர் சொல்லுவாங்க, "சாமுவேலே நீ கவலைப்படாத. இது அவங்க நேத்து இன்னைக்கு பண்ற காரியம் கிடையாது. அவங்க எப்படி என்ன வேண்டான்னு எத்தனையோ தடவ வேண்டாம், வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு உன்னையும் வேண்டான்னு சொல்றாங்க. இந்த மக்களுக்கு இது புதுசான காரியம் கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க ஆசையா கேட்கறாங்கல்ல, அத நிறைவேற்று. நான் உனக்கு வெளிப்படுத்துறேன்." அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சாமுவேலுக்கு சொல்லுவாங்க. சாமுவேலும் இந்த மக்களுக்கு ஆ எடுத்து சொல்லுவாரு. "நீங்க எதிர்பார்க்கிறது நல்லதில்ல. இவ்வளவு நாளு ஆண்டவரே உங்களுக்கு ராஜாவா இருந்தாங்க. உங்கள எகிப்திலிருந்து மகிமையா உங்கள கூட்டிட்டு வந்த உங்களுடைய ராஜா வந்து கர்த்தர் தாமே உங்களுக்கு ராஜா. இன்னைக்கு நீங்க அவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன உங்களுக்கு ராஜாவா கேட்கிறீங்களே! உங்களுக்கு ஒரு ராஜா வந்தா உங்க வாழ்க்கை, உங்க பழக்கவழக்கங்கள் எல்லாத்தையும் மாறி போயிடும். அவர் வந்து உங்க பிள்ளைங்கள அவருக்கு சோல்ஜரா, ராணுவத்துல வீரர்களா சேர்த்துக் கொள்ளுவாரு. உங்களுடைய பெண் பிள்ளைகள் வந்து அவங்களுடைய அரண்மனையிலயும், மற்ற இடத்துலயும் வேலை பார்க்கறதுக்கு எடுத்து கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஆ இந்த நாட்டுல இருக்க நல்ல நல்ல காரியங்கள், உங்களுடைய தோட்டங்கள், தோப்பு இந்த மாரி நல்ல இத எல்லாமே வந்து ராஜா தனக்குன்னு எடுத்துக்குவாரு. ஆனா இதையும் மீறி உங்களுக்கு ராஜா தான் வேணும்னு சொன்னா, அது நீங்க நெனைக்கிற மாதிரியே நடக்கட்டும். அப்படின்னு சாமுவேல் அவங்களுக்கு சொல்லிருவாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து. அதுக்கப்புறம் தான் நம்ம சவுல வந்து பைபிள்ல சவுல் பத்தின இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கு. ஆம். அவங்களோட வாழ்க்கைய பார்க்கும்போது, சவுலுக்கு வந்து ஆண்டவர் அவ்ளோ ஆசீர்வாதமா அழைச்சு, அந்த முதல் ராஜாவா இஸ்ரவேலுக்கு இருக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா, சவுலோட வாழ்க்கைய நம்ம எல்லாருமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட வாழ்க்கைய பார்த்தா, அவங்க ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையையும், ஒரு சந்தோஷம் இல்லாதவங்களா, ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்போட அந்த மகிமைய புரிஞ்சுக்காம, அந்த ஆசீர்வாதத்த புரிஞ்சுக்காம, அவரோட உணர்ச்சிகளால அவருக்கு என்னென்ன தோணுதோ, அதன்படி செய்றவரா இருக்கிறவராகவும், அந்த உணர்ச்சிகளால வழிநடத்தப்படுற ஒரு மனுஷனா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால ஆண்டவருடைய அவருக்கு மேல இருந்த அந்த திட்டம் அவரோட வாழ்க்கையில ஆ பூரணமா நிறைவேறிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஆண்டவருடைய பிள்ளையாகவே இருந்தாலும், ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை, எ எ அவர் இவ்ளோ ஆசீர்வாதம் ஆண்டவர் குடுத்துமே, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு மனுஷனா அவர் இருந்து இருக்கிறதையும்,
அவர் மட்டும் சந்தோஷம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லாது, அவர் கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறதையும், அதே மாதிரி ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கைய வாழ்ந்து, கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லாம அவரு மரித்தும் போகிறத நம்ம பார்க்க முடியும். அ அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நானும் இந்த வாரம் வேற ஒரு செய்தி குடுக்கலான்னு தான் தயார் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா, ஏசப்பா எனக்கு திரும்ப திரும்ப இந்த செய்திய நான் குடுக்கணும். சவுலோட இந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. அப்படிங்கிறத அதனால இத பத்தி நான் பேசணும்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க எனக்கு உணர்த்தினதுனால, நானும் இன்னைக்கு இந்த செய்திய அ குடுக்கலான்னு முடிவு பண்ணேன். முதலாவதா நம்ம சவுலோட ஆ, அந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 முதல் 2வது வசனத்துல பார்க்குறோம். பென்யமின் கோத்தரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு சவுல பத்தி எழுதியிருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல வந்து சவுல் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பென்யமின் கோத்திரம் தான் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே ரொம்ப சின்ன கோத்திரம். அதுல இருக்க ஒரு நல்ல வசதி வாய்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மகனா இருக்கிறாங்க. ரொம்ப ஆ ஹேண்ட்ஸமான சௌந்தரியமான ஒரு வாலிபனா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரவேல் புத்திரர்ல அவங்கள பார்க்கிலும் சௌந்தரியவானே இல்ல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னும் சொல்றாங்க. ஒரு கூட்டமா 100, 200 பேர் ஒரு இடத்துல நின்னாங்கன்னா, அதுல சவுல் மட்டும் தனியா தெரிவாரு. அவரோட அந்த தலை மட்டும் எல்லாரோட தலைக்கும் மேல உயரமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த தலை அப்படின்னு நம்ம யோசிக்கும்போதே, நம்ம தலைக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம மூளை இருக்கு. நம்ம நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்ம பண்ற எல்லா காரியமுமே நம்ம வந்து அந்த மைண்ட்ல நமக்கு என்ன தோணுதோ, அத செய்றவங்களா இருக்கிறோம். அதே தான் சவுலும் அதே மாதிரி ஒரு மனுஷனா தான் இருந்தாரு. அடுத்ததாகவும் சவுலோட சவுல்னாலே எனக்கு எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவா அவர யோசிப்பேன். சவுல்னா இப்படிதான். அவர் அந்த தாவீது, கோலியாத்தோட இருந்த அந்த யுத்தத்திலயும் அவரு எவ்வளோ பயந்து போய் இருந்தாரு. அவரு தாவீத எவ்வளோ இது பண்ணாரு. அவர் ஒரு நெகட்டிவான ஒரு மனுஷன். ஆ அப்படின்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஆனா, கர்த்தர் தாமே இஸ்ரவேல்ல இருக்க அத்தன ஜனங்களுக்குள்ளயும் சவுல தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அப்ப அவருக்குள்ள ஆண்டவர் ஏதோ நல்ல காரியங்கள் நெறைய பார்த்திருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நான் சவுலோட வாழ்க்கைய பத்தி மொத்தமா வாசிக்கும் போதும், அதுல இருக்க எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவரோட வாழ்க்கையில நடந்த அந்த முக்கியமான காரியங்களும், அது மூலமா சவுலோடைய அவர் என்ன மாதிரிப்பட்ட ஆளு, அவளோட பெர்சனாலிட்டி எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆம், சவுலோட வீட்ல இருந்த நெறைய கழுதைகள் வந்து காணாம போகுது. அப்போ சவுலோட அப்பா சொல்றாங்க, சவுல் கிட்ட, "நீ ஒரு வேலைக்காரனையும் கூட்டிட்டு, நீங்க 2 பேருமா போய் இந்த கழுதைகள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சுட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அனுப்புறாங்க. ஆ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்க கிளம்பி போகும்போதும், அவன் எப்பிராயீம் மலைகளையும், சலீஷா நாட்டையும், சாலிம் நாட்டையும், பென்யமின் நாட்டை உருவ கடந்தும், சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோதும் அவைகளைக் காணவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டிலேயே யாராவது எனக்கு அத காணும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு தாயேன் அப்படின்னு சொன்னா, நம்ம போவோம், கொஞ்சம் சுத்தி பார்ப்போம். அதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உடனே ஓடி வந்துருவோம் நம்ம. எனக்கெல்லாம் தெரியாது. நீங்களே போய் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பல வேளைகள்ல நம்ம ஏதோ இப்ப சாக்கு போக்குக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஆனா, அத ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவ்ளோ தேட மாட்டோம். ஆனா, சவுலோட குணாதிசயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல காணோம்ல அப்டின்னாலுமே, அவங்க வந்து நெறைய இடங்கள அந்த நாட சுத்தி சுத்தி அலைஞ்சு ரொம்ப டீட்டெயில்டா அவங்க அப்பாவுக்காக அந்த காரியத்த முதல்ல போகிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஒபீடியன்ட்டா இருக்கிறாங்க. கீழ்ப்படிந்து அவங்க வந்து ஒரு சாக்கு போக்குக்கு பார்க்காம, எல்லா இடத்தையும் தேடி தேடி போகிறத நம்ம பார்க்க முடியுது. அது அவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல குணாதிசயமா இருக்குது.
அடுத்ததும் அவங்க வந்து இவ்ளோ தேடியும் அந்த கழுதைகள கண்டுபிடிக்க முடியல. அப்போ உடனே ஆ சவுல் சொல்றாங்க, "சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா" அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடியுது. அவர் வந்து தன்னோடையும், தன்னோட கஷ்டத்த மட்டும் யோசிக்கிற ஒரு மனுஷனா இல்லாம, நம்ம அப்பா கழுதைங்கள மேல உள்ள கவலைய விட்டு நம்மளுக்காக கவலைப்படுவாங்க. வா திரும்பி போவோம் அப்படின்னு யோசிக்கிற அந்த நல்ல சிந்தனை உள்ள மனுஷனாகவும் இருக்கிறாரு. அவங்க அப்படி சொல்லும்போது, அவருடைய வேலைக்காரர் வந்து சவுல் கிட்ட சொல்லுவாங்க, "இங்க பக்கத்து ஊர்ல ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தங்க இருக்கிறாங்க. நம்ம அவர்கிட்ட போயி கேட்டோம்னா, அவர் வந்து கழுதைகள பத்தி நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. எங்க போகணும்? என்ன நடக்கும்?" அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்கள போய் பார்க்கலான்னு அவருடைய வேலைக்காரன் சொல்றாங்க. அவங்க சொல்ற அந்த தீர்க்கதரிசி வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிய பத்தி தான் அவர் சொல்றாரு. உடனே சவுல் சொல்றாங்க, "தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே!" அப்படின்னு சொல்றத நம்ம அதுல பார்க்க முடியும். அதனால அவருக்கு உள்ள அந்த நல்ல பழக்கவழக்கங்கள் அந்த காலகட்டத்திலயும் எந்த ஒரு தீர்க்கதரிசியையோ, தேவனுடைய மனுஷரையோ, அவங்க ஊழியக்காரங்கள பார்க்கும்போது, அவங்களுக்கு காணிக்கை கொண்டு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சவரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அவருடைய வேலைக்காரரும் சொல்லுவாங்க, "ஆ என்ட்ட கொஞ்சம் வெள்ளி காசு இருக்கு. அதனால நம்ம அத குடுத்து, அவங்க கிட்ட போயி நம்ம அவர பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கடந்து போவாங்க. அதுக்கு நடுவுல ஆண்டவர் தாமே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வந்து, "மக்கள் எல்லாருமே உன்கிட்ட இந்த மாதிரி ராஜா வேணும்னு கேட்டாங்களே, நாளைக்கு உன்கிட்ட பென்ஜமின் கோத்திரத்திலிருந்து அ ஒரு பையன் வருவான். அவன் தான் நான் வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவா முடிசூட்டணும்னு தேர்ந்தெடுத்திருக்கிற பையன்." அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சாமுவேலுக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதனால இவங்க வந்து இந்த கழுதைய காணோம்னு அதே சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போகவும், அந்த ஊருக்குள்ள அவங்க நுழைஞ்ச உடனே அங்க இருக்க மக்கள் சொல்லுவாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க உள்ள தான் ஊருக்கு நடுவுல இப்ப தான் பலியிட்டுருக்காங்க. அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. நீங்க போனீங்கன்னா அவங்கள பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சாமுவேல் தீர்க்கதரிசிய தேடி போவாங்க. அவரும் இவங்கள பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, ஆ சவுல பார்த்தோனே, "எல்லா இஸ்ரவேலும் தேடிக்கிட்டு இருக்க அந்த ஆளு நீதானா?" அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே சவுல் அதுக்கு பதில் சொல்றது தான் நான் எழுதியிருக்கேன். சவுல் பிரத்யுத்தரமாக, "நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்தில் குடும்பத்திலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா?" அவர் வந்து ஒரு மேட்டிமை மனசு உள்ள ஒரு மனுஷன் இல்ல. ரொம்ப தாழ்மையான இருதயம் உள்ளவருங்கிறதையும் இந்த காரியத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. உடனே அவரு, "ஆமாமா நான் பெரிய ஆளு" அப்படின்னு பேசாம, "நாங்க ஒரு சின்ன பென்யமீன் கோத்திரத்துல உள்ளவன் தானே. அதுவும் என்னுடைய குடும்பம் வந்து அவ்ளோ அற்பமான குடும்பமாச்சே. என்னையா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி அவரு சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறமும் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க வந்து விருந்து நடக்கும். அந்த விருந்துல அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ குடுத்து, எல்லாருக்கும் முன்னிலையிலயும் ஒரு 30 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல இவர உட்கார வச்சு, நல்ல சாப்பாடெல்லாம் குடுத்து, "இங்கேயே நைட் எங்க கூட இருங்க. காலையில நீ கிளம்பி போகலாம். நீ கிளம்பி போகும்போது, நான் உனக்கு என்ன நடக்குங்கிறத நான் உனக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நைட் எல்லாம் முடிஞ்சு, காலையில ஆன உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்களுக்கு வந்து ஆ சில காரியங்கள சொல்லுவாங்க. அவங்களுக்கு அனாயிண்ட் பண்ணுவாங்களா, அவங்கள ஆயில் வச்சு, எண்ணெய வச்சு அபிஷேகம் பண்ணி, ஆ "கர்த்தர் வந்து தேர்ந்தெடுத்திருக்க அந்த ராஜா நீ தான்" அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் தான் இத பேசிப்பாங்க. இத வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, அவர் வந்து "நீ இங்கேருந்து இப்ப கடந்து போ. நீ போற வழியில 3 காரியங்கள நடக்கும்" அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க. "நீ இங்கேருந்து போகும்போது வழியில 2 பேர பாப்ப. அவங்க வந்து உன்கிட்ட சொல்லுவாங்க, "உங்க அப்பா கழுதைகள் எல்லாம் கிடைச்சிடுச்சு. ஆனா உங்க 2 பேரையும் காணோம்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு" சொல்லுவாங்க. அப்படின்னு முதல் இது சொல்லுவாங்க. 2வதா நீ வந்து 3 மனுஷங்கள பாப்ப. அவங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் கொஞ்சம் பிரெட் இருக்கும், ஒயின் இருக்கும், ஆ ஆயில் இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கும். நீ அவங்களையும் பாப்பன்னு சொல்லுவாங்க. 3வதா நீ வந்து தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு கூட்டத்த கடந்து பாப்ப. நீயும் அவங்களோட சேர்ந்து நீ தீர்க்க தரிசனம் சொல்வ. கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஆவி உன் மேல வரும். இத 3ம் நடக்கும்போது உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கடைசி பாயிண்ட்டா இருக்கு. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய்.
இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பினபோது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். சாமுவேல் தீர்க்க தரிசனமா சொன்ன அத்தனை காரியங்களும் அன்னைக்கே நிறைவேறி அவரும் வந்து எல்லாருக்கும் நடுவுலயும் நெறைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லுவாரு. அங்க கூடியிருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து, "இவரு இந்த பையன் வந்து கீஸோட பையன் தானே, சவுல் தானே, சவுல் என்னைக்கு தீர்க்கதரிசி ஆனா? தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றானே!" அப்படின்னு எல்லாம் எல்லாரும் வியந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியும் வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவங்க சொல்லுவாங்க, "நீங்க எல்லாரும் கர்த்தர்கிட்ட வந்து கேட்டீங்க. எனக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டீங்க. எல்லாரும் அவங்கவங்க கோத்திரத்தின்படி ஒவ்வொருத்தரா நில்லுங்க. வரிசையா நில்லுங்க. நம்ம சீட்டு போட்டு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க சீட்டு போடும்போது, அந்த சீட்டு வந்து மாத்திரி குடும்பத்தின் மேலும், அதுல கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் அந்த சீட்டு விழுந்தது அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். அதனால எல்லாருக்கும் மத்தியில வந்து கர்த்தர் தாமே அத வெளிப்படுத்துறாங்க. மக்கள் எல்லாருக்கும் மத்தியில சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சவுல் தான் இந்த ராஜாவா நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் சவுல் எங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல அவங்க எல்லாரும் தேடுனா அவர் வந்து அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துவாங்க. அங்க போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் அவருடைய அந்த மனச காண்பிக்குது. அவர் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி நீ தான் ராஜாங்கிறத தனிமையா சொல்லிட்டாங்க. அப்ப அவர் அந்த இடத்துல இருந்து பெருமையா நிக்காம, அவர் வந்து ஒரு ஓரமா ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமும் மக்கள் போய் அவர இழுத்து கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த எல்லா மொத்த சபைக்கும் நடுவுல அவர கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். சமஸ்த அ ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்கள் அவனோடே கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. மக்கள் கேட்குறாங்க, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருக்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு பிரியமான ஆளா தான் அ சவுல ஆண்டவரே தேர்ந்தெடுக்கிறாங்க. பேலியாளின் மக்கள்ன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க வந்து தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாதவங்களா? இவனா நம்மள ரட்சிக்க போறவன்? அப்படின்னு அவங்க நெனைக்கிற அந்த சிந்தை உள்ள மக்களா, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத மக்களா இருக்கிறதுனால தான், சாமுவேல் தீர்க்கதரிசி இவங்கள வந்து பேலியாளின் மக்கள்ன்னு சொல்றாங்க. அதனால இதுல நமக்கு தெரியுது, எல்லா சபைக்கு முன்னால சவுல் வந்து ராஜாவா ஆ அங்கீகரிக்கப்பட்டாச்சு. அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. அவங்க கூட ராணுவத்துல போய் யாரெல்லாம் அவருக்கு ஒரு மிலிட்டரி மாரி ஃபார்ம் ஆகுது. யாரெல்லாம் தேவன் யார் மனசெல்லாம் ஏவுனாங்களோ, அவங்கெல்லாம் அவர் கூட ராணுவத்துல சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கூட்டத்திலயும் ஆ கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் அவங்கவங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாரையும் அனுப்பிருவாங்க. எல்லாரும் அவங்கவங்க ஊருக்கு போயிடுவாங்க. சவுலும் அவரோட ஊருக்கு போயிருவாரு. அது இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அம்மோனியனாகிய நாகாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து இஸ்ரவேல் மேல ஒரு இடத்துல, ஒரு பர்ட்டிகுலர் இடத்துக்கு வந்து படையெடுத்து ரெடியா நிப்பாரு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் சொல்லுவாங்க, "நாங்க உங்க கூட ஏதாவது ஆ அ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லுங்க." அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அவரு சொல்ற பதில் தான் 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனமும், அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் தான் 6 முதல் 7வது வசனத்திலயும், 11வது வசனத்திலயும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி, இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ணுவதே நான் உங்களோடே பண்ணும் உடன்படிக்கை என்றான். அப்படின்னு அவர் வந்து உங்களுக்கு என் கூட ஏதாவது ஒரு டீல் வச்சுக்கணும், என் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா, எனக்கு ஒரே இதுதான். உங்க எல்லாரோட வலது கண்ணையும் நான் பிடுங்கி, இஸ்ரவேல் மேல நிந்தைய நான் வரப்பண்றது தான் எனக்கு பிரியமான காரியம். அப்படின்னு அவர் சொன்ன உடனே, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு 1 வாரம் டைம் குடுங்க.
ஒரு வாரத்துல நாங்க இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள இருக்க எங்க மனுஷங்க எல்லார்கிட்டயும், எங்க மக்கள் எல்லார்கிட்டயும் ஆள் அனுப்பி அந்த செய்திய நாங்க குடுக்குறோம். எங்கள காப்பாற்றுறதுக்கு யாருமே வரலன்னா, நீங்க 1 வாரம் கழிச்சு எங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அனுப்புற அந்த மக்கள் வந்து சவுல் இருக்க ஊருக்கு வராங்க. வந்து இந்த காரியத்த சொன்ன உடனே, சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்நானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். சவுலுக்கு மேல அந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறதுனால அவங்களுடைய என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கிறதுனால அவர் வந்து எல்லாரையும் திரட்டுறாரு. அதே மாதிரி கர்த்தரும் அவர் கூட இருக்கிறதுனால ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு வந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அவங்க குறிப்பிட்ட அந்த நாலு முடியிற டைம்ல எல்லா ஜனங்களையும் திரட்டிட்டு சவுல் வந்து 3 படையா வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏழும் வரை அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். ஒருத்தர் கூட 2, 3 பேரா கூட கூடி ஓடல. 2 பேர் கூட சேர்ந்து ஓடாம எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதான் சவுல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி முதல் யுத்தம் அவங்க நடத்துறது. அது வந்து பயங்கர சக்சஸ் ஆச்சு. அவங்க அந்த அம்மோனியரை முறியடிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பவும் அந்த ஜனங்கள் எல்லாம் இந்த யுத்தம் முடிஞ்சு எல்லாம் அவங்கள ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க கூடியிருக்கிற ஜனங்கள் வந்து 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 12ல இருந்து 15 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாய் இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்னு பார்க்கிறோம். அங்க இருக்கிற மனுஷங்களே, அவங்க சொந்த இஸ்ரவேலர்களே சவுல் நமக்கு வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிடுங்க, எல்லாரையும் கொன்று போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு சவுல் சொல்றாங்க, இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இது வரைக்குமே இந்த காலகட்டம் வரைக்கும் சவுல் அவ்வளோ நல்ல பிள்ளையா, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா, பழி வாங்குற எண்ணம் அவருக்கு இல்ல. அன்னைக்கு அந்த சபையில இவன் யாரு நம்மள ரட்சிக்கிறதுக்குன்னு கேள்வி கேட்டவங்கள இன்னைக்கு அந்த மக்களே சொல்றாங்க கொன்னு போட்டுடலான்னு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைச்சாலுமே இன்னைக்கு இவ நம்ம பண்ணக்கூடாது. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்காங்க. நம்ம அந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அன்னைக்கு ஒரே சந்தோஷமா ஒரே செலிப்ரேஷன் இருக்கு. அந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சாமுவேல் திரும்ப அவங்க எல்லார் முன்னிலையிலும் நின்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடையும் சவுலுக்கும் நிறைய காரியங்களை பேசுவாங்க. அதுல முக்கியமான காரியங்களை மட்டும் நான் இதுல எடுத்திருக்கேன். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 14ல இருந்து 15வது வசனமும் 24ல இருந்து 25வது வசனமும். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும்
நாசமடைவீர்கள் அப்படின்னு அந்த செலிப்ரேஷன் அந்த சந்தோஷமான வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு முக்கியமான காரியம் அப்படிங்கிறத சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்கள ஆளப்போகிற சவுலாகிய ராஜாவுக்கும் சேர்த்து சொல்றாங்க. முழு இருதயத்தோட நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா இருந்தா மட்டுமே நீங்க செய்யற எல்லா காரியமும் வாய்க்கும். இல்லனா நீங்க எல்லாரும் நாசமடைவீர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆம், சவுல் ராஜபாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் ஆச்சு. அவரோட 2வது வருஷத்துல திரும்ப அவருக்கு இந்த பெலிஸ்தர் கூட, கோலியாத்தோட மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பெலிஸ்தர் கூட திரும்ப யுத்தம் வரப்போகுது. அவங்க யுத்தம் நடத்துறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்த, திரளான கூட்டத்த கூட்டிட்டு பெலிஸ்தர்கள் நிப்பாங்க. ஆனா சாமுவேல் சவுலுக்கு சொல்லியிருப்பாங்க, நான் இந்த டைம்ல வந்துருவேன். நான் சர்வாங்க அந்த தகன பலிகள் எல்லாம் இடுறதுக்கு நான் வந்துருவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சவுல் என்ன பண்ணிருவாங்க, அவர் வர்றதுக்கு காத்திருக்காம அதுக்கு முன்னால அந்த பலிகளை செலுத்திடுவாங்க. அதை தான் பார்க்க போறோம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8 முதல் 12வது வசனத்துல பார்க்கிறோம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அதாவது சவுல் 7 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஏன்னா அந்த பெலிஸ்தரோட கூட்டம் அவ்வளோ பெரிய படையா இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து சவுலுக்கு பின்னால நிக்காம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க ஊருக்கு ஓடி போயிடுறாங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, மோசே அவங்களுக்கு கர்த்தர் ஸ்ட்ரிக்டா கோட்பாடுகள் கொடுத்திருப்பாங்க. ஆண்டவருக்கு இந்த பலி செலுத்துறது வெறும் ஆண்டவருடைய ஊழியக்காரங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். ராஜாவாகவே இருந்தாலும் அவங்க செய்யறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆனா இந்த வேலையிலையும் சவுல் சுற்றி இருக்க அந்த சிச்சுவேஷனையும் அங்க நடக்கிற காரியங்களை பார்த்து பயந்தவரா என்ன பண்றாரு, அவரே அதை செய்யலாம் அப்படின்னு பண்றாரு. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் உடனே எக்ஸ்கியூஸ் கொடுப்பாரு. அவரோட கெட்ட பழக்கமே எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறது தான். ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், குறித்த நாட்களின் திட்டத்தில் நீர் வராததையும், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் அப்படின்னு அவர் அதுக்கான காரணத்தை சொல்றாரு. எப்போ பயம் வந்தாலுமே நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய உணர்ச்சிகள்ல பயம் ஒரு பெரிய உணர்ச்சி. பயம் வந்துட்டாலே நம்ம என்ன செய்றோம் ஏது செய்றோங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்றது இல்ல. இதை வாசிக்கும் போது எனக்கு பேதுருவோட ஞாபகமும் வந்துச்சு. ஆண்டவர் தாமே நீ தண்ணியில நடந்து வா அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. ஏசப்பா சொன்னாங்க நீ நடந்து வான்னு. அதான் அவரும் செஞ்சாரு. ஆனா அவர் எப்போ ஏசப்பாவை விட்டுட்டு சுத்தி இருக்க அந்த அலையையும் புயலையும் பார்த்தாரோ, அந்த பயம் அவருக்குள்ள எப்போ வந்துச்சோ உடனே அவரு மூழ்கி போனாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இவரும் அவருக்கு சுத்தி இருக்கிற காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய உணர்ச்சிகள் அவரோட பயத்துக்குனால அவர் என்ன பண்றாரு, செய்யக்கூடாத காரியத்தை செய்யறாரு. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனாங்க, நீங்க டைமுக்கு வரல, பெலிஸ்தர் வந்துருவாங்க, இதெல்லாம் நான் பார்த்ததுனால. நம்ம எதை பார்க்குறோங்கிறதுலையும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பார்க்குற காரியமும் தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற காரியமும் ரெண்டும் ஒண்ணா, நம்ம செய்யறது சரியா அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே நினைவில் கூறணும். நம்ம வாழ்க்கையிலயும் நம்மள பார்க்குற விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணாம நம்ம பண்ற காரியம் தேவனுக்கு பிரியமுள்ள காரியமா அப்படிங்கிறத எப்பவுமே யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு அப்புறமாவே நடக்கிற சவுலோட வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாமே டவுன்ஃபால்னு சொல்லுவாங்க. அப்படி கீழே கீழே போய் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் தேவனுக்கு பிரியமான எதையுமே செய்யாம அப்படியே அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவருடைய உணர்ச்சிகள் எல்லாம் அவரை வழி நடத்துற எந்த போக்குக்கு வழி நடத்துதோ அப்படி போகிற ஒரு மனுஷனா இருப்பாரு. ஸோ அதனால அவர் இப்படி பண்ணிட்டு சாமுவேல் அவர் மேல ரொம்ப கோபிச்சுக்கிறாங்க. உடனே சாமுவேல் சொல்றாங்க,
13வது 14வது வசனத்திலயும் சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது நம்ம வாழ்க்கையிலும் கூட ரொம்ப பொருந்தும். நம்ம எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் பைபிள் இருக்கு. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இது ஓகே, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் உணர்ந்தவங்களா நம்ம சவுல போல இல்லாம, கீழ்ப்படியாத பிள்ளையா இல்லாம, அந்த வழியை விட்டு விலகி போன ஒரு பிள்ளையா இல்லாம, கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளையா, சவுல் சொல்ற மாதிரி கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை தலைவனா ஆக்குவாரு அப்படிங்கிறது அது தாவீதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதையும் அழகா சொல்லுவாங்க, தேவனுக்கு பிரியமான அவர் இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் உள்ள ஒரு மனுஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளையா நம்மளும் இருக்கணும். அடுத்ததும் இந்த முதல் தப்பு பண்ணி சாமுவேல் ரொம்ப கோபிச்சுக்கிட்டு போயிருவாங்க. அடுத்ததும் திரும்ப அடுத்த காரியம் என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது இந்த அமலேக்கியர்ங்கிற அந்த கூட்டத்தை, அந்த மனுஷங்க இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப தொல்லை பண்ணாங்க. அதனால என்னுடைய தாசனாகிய இந்த சவுல் ராஜாவா இப்ப இருக்கிறான். சவுல போய் அந்த அமலேக்கியர் எல்லாத்தையும் அவங்க ஊருக்குள்ள போய் யுத்தம் பண்ணி ஒருத்தரையுமே விட்டு வைக்க கூடாது. ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், பிள்ளைங்களாகட்டும், ஆடு மாடு எதையுமே விட்டு வைக்காம எல்லாத்தையுமே அழிக்க சொல்லு. இதுதான் எனக்கு பிரியமான காரியம். இத நீ போய் சவுல் கிட்ட சொல்லுன்னு சொல்லுவாங்க. சவுலும் போய் அத செஞ்சிருவாங்க. ஆனா சவுல் கூட இருக்கிற மக்கள் சவுலும் சரி, சவுலோட இருக்க மக்களும் சரி, அந்த ஆடு மாடுல நல்ல கொழு கொழுன்னு இருக்கிறது, நல்லா இருக்கிறத அவங்களுக்கு வெட்டி போடுறதுக்கு மனசு இல்லாம, அத அவங்களுக்காக எடுத்துட்டு வந்துருவாங்க. வந்ததும் இல்லாம அதுக்கு அவர் என்னெல்லாம் சாக்கு போக்கு சொல்றாரு, திரும்பியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருப்பாங்க. நீ இதெல்லாம் பண்ணு, அதுதான் எனக்கு பிரியமான காரியம்னு. ஆனா அவர் மனசுக்கு எது சரின்னு பட்டுதோ அத செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்பியும் அதுக்காக கவலைப்படாம, வருத்தப்படாம, திரும்பியும் சாக்கு போக்கு சொல்றத நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாமே சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொன்னாங்க. இத சொல்லும்போது இத வாசிக்கும்போது நானும் யோசிச்சேன். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலயும் நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள நம்ம ஏதாவது பேசும்போது, தவறான வார்த்தைகள் பேசும்போது, ஆ அன்பா இல்லாம இருக்கும்போது, அவங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்த செய்யும்போது, அவங்களோட மனசும் இதே மாதிரி தான் கஷ்டப்படும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்கு அப்படின்னு கர்த்தர் தாமே சாமுவேல்ட்ட சொல்றாங்க. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுக்கப்புறம் சாமுவேல் சவுலினத்துக்கு போனான். சவுல் அவனை நோக்கி, சவுல் அவர் பயங்கரமா வெல்கம் பண்ணுவாரு. நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றினேன் என்றான். அவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் சொன்னதெல்லாம் நான் வெற்றிகரமா செஞ்சிட்டேன். அவர் தப்பு பண்ணாரு அப்படிங்கிற அந்த உணர்ச்சியே இல்லாம இருக்கிறாரு. பல வேளைகள்ல நம்மளுமே இந்த காலகட்டத்திலயும் கூட நம்ம சில வேளையில தப்பு பண்ணாலும், நான் தப்பே பண்ணல அப்படின்னு சவுலோட அந்த எண்ணம், அந்த ஆட்டிட்யூட் நமக்குள்ளேயும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாகவே இருந்தும் இருக்குது. நான் பண்றது தான் சரி, நான் அப்படிதான் இருப்பேன், நான் திருந்த மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணமும் பல வேளைகள்ல நமக்கு இருக்குது. அவர் அழகா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுலோட இப்ப எக்ஸ்கியூஸ், அந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ல போறாரு. அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். அதாவது நான் கொண்டு வரல அப்படிங்கிறது.
அந்த வார்த்தையெல்லாம் நம்ம உட்கார்ந்து பொறுமையா வாசிச்சா கொண்டு வந்தார்கள். நான் செய்யல. அந்த மக்கள் தான் கொண்டு வந்துட்டாங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். நான் எந்த தப்புமே பண்ணல. ஜனங்கள் தான் ஆடு மாடுகள்ல நல்லத கொண்டு வந்தாங்க. யாருக்காக? என்னுடைய, நம்முடைய தேவன்லாம் இல்ல. உடனே அவரோட ஆட்டிட்யூடே மாறிடுச்சு. உம்முடைய சாமுவேலோட தேவனுக்கு கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். அவருடைய வார்த்தைகளே அவருடைய இருதயத்தோட அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் என்னங்கிறத வெளியில அழகா காமிக்குது. மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அழித்தத அதுல அவரையும் சேர்த்துக்கிட்டாரு. அழித்து போட்டது அழித்து போட்டோம். ஆனா கொண்டு வந்ததும் அவங்க தான். ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. உங்களுடைய கர்த்தருக்காக கொண்டு வந்தாங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் எனக்கு அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாளிகளே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். திரும்பவும் அதையே தான் சொல்றாரு. நான் எல்லாம் பண்ணேன், ஜனங்கள் தான் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்காக கொண்டு வந்தாங்க. இது ஒரு நல்ல ராஜா பேசுற பேச்சான்னு பார்த்தா இல்ல. ராஜா தான் ஜனங்களை வழி நடத்துற ஒரு தலைவனா, அவங்கள நல்ல வழியில நடத்துற ஒரு தலைவனா இருக்கணும். ஆனா இங்க ராஜாவே என்ன பண்றாரு? அவர் மக்களுக்கு பயந்தவராகவும் இல்ல மக்களை காரணம் காட்டி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யற ஒரு பிள்ளையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வேலையிலும் நம்ம எல்லாரும் ராஜாவாகவோ ராணியாகவோ இருக்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய குடும்பங்களுக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம ஒரு தலைவனாகவும் ஒரு தலைவியாகவும் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்க நம்ம குடும்பத்தையும் எல்லாரையுமே அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சவுலோட வாழ்க்கையை பார்த்து நம்மளும் ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கணும். சாக்கு போக்கு சொல்றது தேவனுக்கு பிரியமே இல்லாத ஒரு காரியம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க. கீழ்ப்படுகிறத பார்க்கலும் இது எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் நம்ம பல வேலைகள்ல ஃபாஸ்டிங் பண்றேன், ப்ரேயர் பண்றேன், வர்ஷிப் பண்றேன், நான் அது பண்றேன், ஆண்டவருக்காக எல்லாம் பண்றேன்னு பல வேலைகளை செய்றோம். ஆனா ஆண்டவருக்கு பிரியமான ஒரே காரியம்தான் அவங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதும் அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதும் தான் ரொம்ப முக்கியங்கிறத நம்ம பைபிள்லயே பார்க்க முடியுது. அடுத்ததும் சொல்றாங்க, இரண்டகம் பண்ணுதல், அதாவது கலகம் பண்றது. ஏதாவது ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிர்மறையா நான் பண்ண மாட்டேன்னு நிக்கிறது. அது பில்லி சூனிய பாவத்திற்கும். நம்ம எல்லாம் ஒரு கிறிஸ்டியனா பில்லி சூனியமா அதை நான் பண்ணவே கூடாது, அது பாவம்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைய தினம் தினம் சில வேளைகள்ல நம்ம என்ன பண்றோம்? அதை மீறுறவங்களா அந்த பில்லி சூனிய பாவத்திற்கு ஈடான பாவத்தை நம்ம செய்யற பிள்ளைங்களா இருக்கிறோம். முரட்டாட்டம் பண்ணுதல், அதாவது பிடிவாதமா இருக்குது. நான் இப்படிதான் இருப்பேன், நான் யாருக்காகவும் மாற மாட்டேன், நான் பண்றது தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதமா இருக்கிற அந்த குணத்தையும் எதுக்கு கம்பேர் பண்றாங்க? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குது அப்படின்னு பைபிள்ல பாக்குறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைய சொல்றாங்க. அதனால நம்ம பல வேலைகள்ல நான் விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டேன், நான் பில்லி சூனியமா அதுக்கெல்லாம் நாங்க கிறிஸ்டியன்ஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம பண்ற டே டு டே ஒரு நார்மலா நம்ம எடுத்துக்கிறோம்ல, பிடிவாதம் அது நார்மல், கலகம் பண்றது, சண்டை போடுறது இதெல்லாம் சாதாரணம் இல்ல அப்படிங்கிறத இந்த 2 லைன்ல ஆண்டவர் தாமே நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அதனால அந்த மாதிரி காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கு. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் அப்படிங்கிறத
நம்ம பார்க்க முடியுது. இது அவர் பண்ண 2வது பெரிய தப்பு. அதனால கர்த்தருக்கும் ரொம்ப மனஸ்தாபம் ஆயிடுச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் சவுல் மேல ரொம்ப மனஸ்தாபம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆ சாமுவேல் வந்து ரொம்ப கவலைப்பட்டு, வருத்தப்பட்டு, அவங்க வீட்ல உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. சவுல நெனச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கர்த்தர் தாமே திரும்ப சொல்லுவாங்க, "நீ எவ்வளவு நாள் இப்படி உட்கார்ந்து சவுலுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்ப? நான் உனக்கு சொல்றத நீ போய் பண்ணு. நான் சொல்ற ஊருக்கு நீ போ. அங்க போயி நான் சொல்ற ஆள நீ அபிஷேகம் பண்ணு." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, "நான் அப்படி போனேன் அப்படிங்கிறது சவுலுக்கு தெரிஞ்சதுன்னா, அதோட என்ன கொன்னு போட்டுருவான்." அப்படின்னோனே ஆண்டவரே சொல்லுவாங்க, "நீ அந்த ஊருக்கு பலியிடற போற மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டிய புடிச்சிட்டு போ. அங்க போய் நான் பலியிடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த குடும்பத்து மனுஷங்க அவங்க எல்லாரையும் நீ இன்வைட் பண்ணி, நான் சொல்ற மாதிரி நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு" சொல்லுவாங்க. சவுல் அதே மாதிரி சாமுவேல் அதே மாதிரி போயி, அவங்க வந்து தாவீத அபிஷேகம் பண்ணுவாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 13, 14, 22, 23வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலகம் பண்ணி கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எப்போ ஆண்டவருடைய பிரசன்ஸ் அவங்களோட அனாயிண்டிங் சவுல விட்டு நீக்குனாங்களோ அப்பவே வந்து இந்த கெட்ட ஆவிகளும் சாத்தானுடைய எல்லா காரியங்களும் வந்து சவுல ரொம்ப சோதிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறத்துல இருந்தே சவுல் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களா ஒரு அந்த ஆவி அவங்கள போட்டு ரொம்ப பாடாப்படுத்தும். அப்போ வந்து அவருடைய சபையில இருக்கிறவங்க, அவருக்கு மினிஸ்டர்ஸா இருக்கிறவங்க சொல்லுவாங்க சவுல் கிட்ட, "நல்லா மியூசிக் போடுற ஒரு பையனா, இந்த நாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நல்ல மியூசிக் போடுற ஒரு பையனா பார்த்து கூப்பிடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஆறுதல தரும்." அப்படின்னு சொல்லும்போது தான், அதே தாவீத அவர் வந்து நல்ல மியூசிக் போடுறவரா, நல்ல பாட்டு பாடுற ஒரு பிள்ளையா ரொம்ப ஃபேமஸா இருப்பாரு. அவர கூட்டிட்டு வந்து சவுலோட முன்னால விடுறாங்க. அததான் பார்க்கிறோம். சவுலுக்கும் அவர ரொம்ப பிடிச்சு போயிடுது. சவுல் ஈசாயின் இடத்தில், அது தாவீதோட அப்பா கிட்ட ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்பி, "தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது" என்று சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது, தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கைகளினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க, சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால சவுலுக்கு சவுலோட வாழ்க்கையில இப்பதான் தாவீது உள்ள வராங்க. இப்ப ஆல்ரெடி தேவனுடைய பரிசுத்த ஆவி சவுலோடைய கீழ்ப்படியாமையினால அவங்கள விட்டு போயிடுச்சு. அவங்க கிட்ட இந்த கெட்ட ஆவி, பொல்லாத ஆவி வந்து அவங்கள ரொம்ப தொல்ல பண்ணிட்டு இருக்கத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு நடுவுல அவரு அந்த கோலியாத் கூட வர அந்த யுத்த நாட்கள் நடக்குது. அந்த யுத்தத்துல தாவீது கோலியாத்த ஜெயிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுல் அதுல பயந்துட்டு இருக்கும்போது, தாவீது போய் அத வென்று கோலியாத்த கொன்னெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் திரும்ப திரும்பி வந்ததுக்கப்புறம், திரும்ப சவுல் கிட்டயே அவங்க அரண்மனையில அவங்க குடும்பத்தோட எல்லார் கூடயும் தான் தாவீதும் அங்க இருக்கிறாங்க. ஆ அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் தான் இது. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 6 முதல் 9வது வசனத. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு, ஜனங்கள் திரும்ப வரும்போது, ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு, மேளங்களோடும், கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், "சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000" என்று முறையாக பாடினார்கள். அந்த மக்களும் சும்மா இருக்காம, சவுல் ஆல்ரெடி வாழ்க்கைய வெறுத்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவங்க என்ன பாடுறாங்க? "சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000" என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, "தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது" என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய், அதாவது ஒரு பொறாமை கண் கொண்டும், ஒரு சந்தேகத்தோடையும் பார்த்தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சவுலோட வாழ்க்கையில
தாவீது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த காலகட்டத்திலிருந்து அவர் இறக்குற வரைக்கும் அவரோட எண்ணம், சிந்தனை, செயல், அவருடைய எல்லா எனர்ஜி அவர் எல்லாத்தையும் கொண்டு போய் தாவீது மேல போட ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு நம்ம இந்த வசனத்திலே பார்த்தோம். அவர் ரொம்ப எரிச்சல் அடைகிறாரு. ஃபுல்லா பொறாமையும், சந்தேகமும் அவருக்கு வந்துருது. அதுக்கப்புறமாகவே ஆண்டவர் நம்மள என்ன எங்கேருந்து கூட்டிட்டு வந்தாரு? என்ன எவ்வளோ உயரத்துல இங்க ராஜாவா வச்சிருக்காரு. அப்படின்னு அவருடைய சொந்த ஆசீர்வாதங்களையும், அவருடைய வாழ்க்கையில இருக்க நல்ல காரியங்களையும் பார்க்கிறத விட்டுட்டு, அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே தாவீது மேல போயி, தாவீத கொலை பண்ணணும் அப்படிங்கிற அதே நோக்கமா அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்து, அதே எண்ணத்தோடயே தான் மரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரியான கோபமும், எரிச்சலும், யாரையும் மன்னிக்காம இருக்கிறது வந்து ஒரு நமக்கு நல்ல காரியமே இல்ல. நம்ம இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நடந்தாலும், நியூ டெஸ்டமெண்ட்லயும் எபேசியர் 4வது அதிகாரம் 26லிருந்து 27ல பார்க்கிறோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு அந்த வசனத்துல பார்க்க முடியுது. நம்ம எரிச்சலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மன்னிக்காம இருக்கோம், கோபத்திலேயே இருக்கோம், பழி வாங்கணும்னு இருக்கிறோம்னா யாருக்கு இடம் கொடுப்போம்னு பைபிள்ல அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த எண்ணங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா முதல்ல நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இந்த வேளையிலயும் நான் கிளியரா ஒண்ணு சொல்ல வேண்டியது, நம்ம கிறிஸ்டியனா இருக்கோம், ஏசப்பாவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கும்போது நம்ம கிட்ட பரிசுத்த ஆவி நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதனால நான்லாம் சின்னதா இருக்கும்போது பயப்படுவேன் பேய், பிசாசுன்னு. ஸோ அந்த மாதிரி எந்த காரியமும் கிடையாது. நம்மகிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது, பிசாசால நம்ம மேல வந்து இறங்கவோ, நம்மள அ அட்டாக் பண்ணவோ முடியாது. ஆனா நம்மளுடைய இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் மூலமா நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். "நீ இன்னும் கொஞ்சம் போ. அவன மன்னிக்காத. அவன் உன்னை எப்படியெல்லாம் பேசிட்டான். நீ மன்னிக்கக் கூடாது. நீ இறங்கவே கூடாது. நீ இருந்த மாரியே இருக்கணும்னு" பைபிள்ல ஏசப்பா நம்மள எல்லாரையும் மன்னிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நம்மளுக்கு ஐடியாஸையும், அந்த வார்த்தைகளையும் குடுத்து நம்மள மிஸ்கைட் பண்ணி, நம்மள வேற மாதிரி கொண்டு போறது பிசாசுக்கு ரொம்ப பிரியமான காரியம். அதனால நம்ம தேவனுக்கு பிரியம் இல்லாம இந்த எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டு கோபமா இருக்கிறதா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுப்போம்னு பைபிள்லயே சொல்லியிருக்கிறாங்க. அதனால சவுலோட வாழ்க்கையிலயும் நான் சொன்ன மாதிரி அவர் அதுக்கப்புறம் பூரா தாவீது, தாவீது, தாவீது தான் அவருக்கு. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலயும் பார்க்கிறோம். 10 முதல் 13வது வசனத்திலயும், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்ற மாதிரி, அவர் இப்ப ரொம்ப நாளா சவுலோட அரண்மனையில தான் இருக்கிறாரு. தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசிக் கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தாள். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியுது. சவுலோ அதுக்கப்புறம் பூரா தாவீத எப்படி எப்படி அவனை கொலை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே. அவர் எனர்ஜியை ஃபுல்லா அதுக்கு தான் போடுவாரு. அவர் தான் மட்டும் அதுல இன்வால்வ்டா இல்லாம அந்த உணர்ச்சிகள்லையும், அந்த பழி வாங்குறதுலயும், அந்த கோபம், அந்த வெறி, எரிச்சல் இத தன்னோட மட்டும் வச்சுக்காம அவர் என்ன பண்ணுவாரு, முதலாவதா ஒரு பிளான் போடுவாரு. என்னோட மூத்த பொண்ணு இருக்கிறா. அதனால அவள நீ போய் இந்த பெலிஸ்தர் எல்லாத்தையும் கொன்னுட்டு அவங்கள அழிச்சிட்டு வந்துட்டேன்னா, என்னோட மூத்த பொண்ண உனக்கு நான் தரேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தாவீதுக்கு ஒரு இத சொல்லுவாங்க. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு, என் மூத்த குமாரத்தியாக மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா தாவீது எல்லா யுத்தத்துக்கும் போயிட்டு சாகாம திரும்பி வந்துருவாரு. அதனால சவுல் வந்து என்ன பண்ணுவாரு, முதல் பொண்ண தரேன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு. அதுபோக இது
அவருடைய 2வது பொண்ணுக்கு தாவீத ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறாரு. அது கேள்விப்பட்ட உடனே அவரை வந்து சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அவள் அவனுக்கு கண்ணியாயிருக்கவும், பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும், அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி. இதுல வந்து எந்த ஒரு நல்ல எண்ணமுமே இல்ல. அவருடைய சொந்த பொன்னையே வந்து அவ வந்து தாவீதுக்கு ஒரு கண்ணியா இருக்கட்டும். அவன் வந்து பெலிஸ்தரின் கையில போய் எப்படியாவது விழுந்து சாகணும். அதுக்காக என்ன சொல்றாரு தாவீதை நோக்கி, "நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவாய்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உடனே அவர் சுத்தி இருக்க அந்த மந்திரிகள் எல்லார்கிட்டயும் ஒரு தூது அனுப்புறாரு. ஆ தாவீது உடனே அதுக்கு பதில் சொல்லுவாரு வந்து, "நான் ராஜாவுக்கு எப்படி நான் மருமகனாக முடியும்? வேண்டாம்" அப்படின்னு சொன்ன உடனே, சவுலே வந்து அவங்கள விட்டு சொல்லுவாரு, ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு போய் சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விலப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இது வந்து திரும்ப திரும்ப அடுத்ததும் 2வது பொண்ண நீ கல்யாணம் கட்டணும்னா ஒரு 100 பெலிஸ்தரோட நுனித்தோல நீ எடுத்துட்டு வா. அவன் அந்த சண்டைக்கு போகும்போது எப்படியா செத்துருவான் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. ஆனா தாவீது வந்து 200 நுனித்தோல கொண்டு வந்து ஆ சவுலோட 2வது குமாரத்திய திருமணம் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து சவுலுக்கே மருமகனாகவும் மாறிடுவாங்க. ஆனா, அதுக்கப்புறமும் அவருடைய அந்த கோபம், இந்த வெறி எதுவுமே அடங்கவே அடங்காது. அவர் திரும்பவும் அவருடைய சொந்த குமாரன், அதாவது யோனத்தான். யோனத்தானுக்கு வந்து தாவீதுன்னா ரொம்ப பிரியம். அந்த யோனத்தான் கூடயும், அவங்க ஊழியர்காரர் எல்லார் கூடயும் திரும்ப கூட்டம் போட்டு, தாவீத எப்படியாவது கொலை பண்ணணும் எனக்கு. அவன் எனக்கு காம்படிஷனா இருக்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்கும் அவன ரொம்ப பிடிக்குது. அதனால அவன எப்படியாவது நான் கொன்னு போடணும்னு சொல்லுவாரு. ஆனாலும் யோனத்தான் வந்து, "அவன் ஒண்ணுமே செய்யலையே! அவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்? அதனால நீங்க இந்த கர்த்தருக்கு பிரியம் இல்லாத அந்த காரியத்த பண்ணாதீங்கன்னு" சொல்லுவாங்க. அதையும் அவர் வந்து கேட்டு, சவுல் யோனத்தானுடைய சொல்லைக் கேட்டு, "அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிட்டேன்" அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து கர்த்தருடைய ஜீவன கொண்டு ஒரு வாக்குறுதிய குடுக்குறாரு. ஆனா அதையும் கீழ்ப்படியல. அவராவே அது முன் வந்து சொல்றாரு. ஆனா, அதுக்கப்புறமும் அவர் திரும்ப, திரும்ப வந்து நம்ம அதுக்கப்புறம் இருக்க எல்லா சாப்டரையும் பார்த்தா, தாவீது பின்னாலேயே ஓடி, தாவீது இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாரு, "இந்த இடத்திலேயே நான் இருக்கல" அப்படின்னு யோனத்தான் கிட்ட சொல்லிட்டு, அந்த ஊர விட்டே ஓடி, சவுலுக்கு பயந்து இஸ்ரவேல் தேசத்துல வேற நெறைய இடங்கள்ல போய் ஒளிஞ்சுகிட்டு இருப்பாரு. அவர் ஒளிஞ்சுகிட்டாரேன்னு சொல்லிட்டு, சவுலும் அதுக்கப்புறம் சமாதானமாகவே இருக்க மாட்டாரு. அவர் எங்கெல்லாம் போயிருக்காருன்னு விசாரிச்சு, அவர் படைய திரட்டிக்கிட்டு, அவர் பின்னாலேயே போயி கடைசி வரைக்கும் ஆனா ஆண்டவர் வந்து தாவீத சவுல் கிட்ட குடுக்கவே மாட்டாங்க. ஆனா, தாவீதோட கையில சவுல் வந்து 2 தடவ மாட்டுவாங்க. 2 தடவையுமே வந்து சவுலுக்கு தாவீது அங்க இருக்கிறது தெரியாது. ஆனா, சவுல் வந்து அவர கொலை பண்றதுக்கான அவ்ளோ பக்கத்துல, அவ்ளோ நெருக்கமான ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பாரு. ஆனாலும், அவர் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, தேவன் அபிஷேகம் பண்ண இந்த சவுல் ராஜா மேல நான் என் கைய போட மாட்டேன். அவர நான் கொலை பண்ண மாட்டேங்கிறதுலயும், அவர் கூட இருந்த மனுஷங்க அவர சொன்னாலும், நான் அத செய்ய மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்து, சவுல் மேல கடைசி வரைக்கும் அவர் வந்து எதையுமே செய்ய மாட்டாரு. இப்படி நாட்கள் சென்று சென்று கடைசியா அந்த அதே பெலிஸ்தர் கூட பெரிய யுத்தம் நடக்குது. தாவீது இந்த இடத்திலேயே இல்ல. இஸ்ரவேலையே விட்டு ஓடி, அவர் வந்து அந்த பெலிஸ்தர் கூட போய் அங்க அடைக்கலம் வாங்கி அந்த பெலிஸ்தர்கள் கிட்ட இருக்கிறாரு. அப்ப அந்த பெலிஸ்தர்கள் இந்த யுத்தத்துக்கு முன்னால பெலிஸ்தரோட அந்த ராஜாக்குள்ள மந்திரிகள் சொல்வாங்க, "தாவீத நம்ம கூட்டிட்டு போக வேண்டாம். என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு இஸ்ரவேலர். நம்ம இஸ்ரவேலர் கூட சண்டை போடும்போது, அவரு எந்த நேரமும் நமக்கே எதிரா திரும்பிருவாரு. அதனால தாவீதையும், அவர் கூட இருக்க மனுஷங்களையும் நம்ம ஊர்லயே, இங்கேயே இருக்க சொல்லுங்க. நம்ம மட்டும் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட சண்டைக்கு போவோம், யுத்தத்துக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அது ஒரு பெரிய யுத்தமா இருக்கு. அந்த யுத்தத்துல நம்ம சவுல், அவங்களுடைய குமாரர்கள் எல்லாருமே இறந்து போறத நம்ம பார்க்க முடியுது. 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 2 முதல் 4வது வசனத்துல, பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து, சவுலின் குமாரராகிய யோனத்தானையும், அபினதாபையும், மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார்கள்.
அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயம்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உரிவு என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதுனால அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். சவுலோட வாழ்க்கை அதோட முடிஞ்சுது. ஆ, அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய நம்ம இன்னைக்கு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுனால, நம்ம வெளிப்புறமா ஒரு வெளி ஆளா வெளியில இருந்து பார்க்கும்போது, அவர் என்னென்ன தப்பு பண்ணாரு, அவர் எத எத வித்தியாசமா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பைபிள்லயும் அவருடைய வாழ்க்கை வரலாறையும், இந்த காரியங்கள் எல்லாமே எழுதியிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் ஒரு உபயோகமாகவும், நம்ம அதிலிருந்து நெறைய காரியங்கள தெரிஞ்சு கொள்ளணும். நம்மளும் அவங்க பண்ண தப்ப நம்ம யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் தாமே பரிசுத்த ஆவியின் மூலமா இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே குடுத்திருக்கிறாங்க. அதனால சவுல் வந்து எவ்வளவோ டிஃபரெண்ட்டா, ஒரு பிளெஸ்ஸடா, ஒரு ஹேப்பியா, சமாதானமா எல்லாரையும் அரவணைச்சு, தாவீது சொந்த மருமகனாவே இருக்காரு. அவரையும் அரவணைச்சு, அவரு சந்தோஷமா, நிம்மதியா அவங்க 2 பேரும் சேர்ந்து இஸ்ரவேல ராஜ்யம் பண்ணி, ஆ அழகா, நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். ஆனா, அவர் அது எல்லாத்தையுமே தள்ளிட்டு, அவருடைய உணர்ச்சிகள் அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குற ஒரு மனுஷனா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சவுலோட வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய பாடத்த நம்ம படிச்சுக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆண்டவர் தாமே ஏசப்பாவ நமக்காக குடுத்து, நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா குடுத்து, அவ்ளோ ஆசீர்வதிச்சு, நம்மள சமாதானமா, சந்தோஷமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தமா இருக்கு. ஆனா, நானும் சமாதானமா இருக்க மாட்டேன். சுத்தி இருக்கவங்களையும் சமாதானம் இல்லாம பண்ணுவேன். என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய கோபம், என் வருத்தம், என்னோட அந்த உணர்ச்சிகள் வந்து ஒரு பெர்மனன்ட் இதே கிடையாது. ஏன்னா யாருமே 24 மணி நேரமும் அழமாட்டோம். 24 மணி நேரம் நம்ம யாரும் சிரிக்க மாட்டோம். 24 மணி நேரமும் கோபப்பட மாட்டோம். உணர்ச்சி வந்து ஒருவேள 2 நிமிஷம் இப்படி இருக்கும், 5 நிமிஷம் அப்படி இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த உணர்ச்சிகளால உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வாழ்க்கைய வாழாம, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவர் நமக்கு என்ன பிளான் அண்ட் பர்ப்பஸ் வச்சிருக்காங்க? அவங்களுக்கு பிரியமான காரியம் எது? முதலாவதா கீழ்ப்படிதல். அவங்க சொன்ன வார்த்தைய கீழ்ப்படிகிறவங்களா, அவங்களுக்கு பிரியமான காரியத்த செஞ்சா, நம்மளும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து, நம்மளும் பிளெஸ்ஸடா இருந்து, மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா இருக்க முடியும்.